நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஹோலி. ஆக்சுவலா நாளைக்கு தான் ஹோலி. 3ஆம் தேதியா, 4ஆம் தேதியான்ற அந்த கன்ஃப்யூஷன்ல எங்களுக்கு 3, 4 2மே லீவ் விட்டாங்க. ஸோ காலையில எந்திரிக்கும்போதே எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருந்தது. ஏன்னா நம்ம மாடித்தோட்டத்தில, இல்ல நம்மளுடைய தோட்டங்கள்ல, மித்த இடங்கள்ல எல்லாத்துலயுமே நம்ம கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அது குடுக்குற ஆனந்தமே வேற இல்லையா? ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து காலைல ஒரு 7 மணி போல எந்திரிச்சிருப்பேன். கிட்டத்தட்ட 9, 9:30 வரைக்குமே நான் இந்த செடிகள தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கான ப்ரிப்பரேஷன்ல தான் இருந்தேன். அது எல்லாத்தையும் தான் உங்களோட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். நிச்சயமா அந்த பதிவு வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு பதிவா இருக்கும். அ உங்களுடைய ஏதாவது ஒரு கேள்விக்கு அது பதிலா இந்த பதிவு கண்டிப்பா இருக்கும். ஸோ முழுமையா அந்த பதிவ பாருங்க. பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பதிவு பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு குறிப்புகளோ, ஒரு பூவோ, ஒரு செடியோ புடிச்சிருந்தது அப்படின்னா கீழ எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி லைக்கும் கொடுங்க. வாங்க இப்ப நம்ம பதிவுக்குள்ள போயிரலாம். காலைல எந்திரிச்சு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரவங்க இந்த மாதிரி தட்டு வண்டியில எங்களுக்கு குட்டி நர்சரி வரும். அதில வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் போய் அவங்களோட சேர்ந்துக்கிட்டேன். இது வந்து ஒரு மரம் மாரி வளர்ந்துருந்தது. நான் காலேஜ் போற வழியில பார்த்தேன். ஒருத்தவங்க வீட்ல பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி வளர்ந்துருந்தது. பார்க்க அவ்வளோ அழகா இருந்தது. அந்த கிறிஸ்மஸ் ட்ரீல பூக்களோடு இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருந்தது. ஸோ இது வாங்கலான்னா நானு ஏதாவது ஒரு ₹100க்குள்ள தான் வாங்குவேன் எப்பவுமே. ஸோ ₹100க்குள்ள ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பார்த்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த செடி தான். நம்ம ஒரு மரம் மாதிரி ஒரு செடி வளர்ப்போம்ல. கிட்டத்தட்ட பார்க்க ஆலமரம் மாரி இருக்கும். ஆனா ஆலமரம் இல்ல. ஃபைக்கஸோட ஒரு ரெட் கலர் ஃபைக்கஸ் அது. ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் தான் சொன்னேனே ₹100க்குள்ள தான் வாங்குவேன் அப்படின்னு. இதுவுமே ஒரு ஃபைக்கஸ் தான். இதில ஏதாவது வாங்கி வச்சுட்டு நம்ம போன்சாய் மாரி வளர்த்து பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு. பட் வந்து நான் ஒரு கொள்கையோட இருக்கேன். தட்டு வண்டி வந்தா அது ₹100க்கு மேல வாங்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா, நம்ம ஒரு கண்ட்ரோலே இல்லாம வாங்கிக்கிட்டே இருப்போம் அதனால. அதுக்கப்புறமா வந்து வெத்தலை கொடி இருக்கு. வெத்தலை கொடி நம்ம வீட்ல முதல்லயே இருக்கு. நல்லாவே இருக்கு. நான் உங்களுக்கு அத காமிக்கிறேன் ஒரு நாள் வீடியோல. செவந்தி பூ இருக்கு. செம்பருத்தி இருக்கு. சாங்ஸ் ஆஃப் இந்தியா இருக்கு. குரோட்டன்ஸ் இருக்கு. இது என்ன பூன்னு தெரியல. ரொம்ப அழகா வித்தியாசமா இந்த ட்ரம்பட் பூ மாதிரி குட்டியா இருக்கு. அழகா இருக்கு. பிங்க் செம்பருத்தி இருக்கு. இது வந்து என்னது கிரவுண்ட் ஆர்க்கிட் அது இருக்கு. கிரவுண்ட் ஆர்க்கிட்லாம் முந்தி நம்ம வீட்ல ரொம்ப சூப்பரா இருந்தது. திரும்ப வாங்கி வச்சு வளர்க்கணும். அதில ஒரு டேலியா வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் கலர்ல இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. இதுக்கு வந்து பேரு வந்து ஏதோ ஆரஞ்ச் ஃபயர் வைன் அந்த மாரி ஒரு பேரு. இது குளிர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்ச் மாரிலாம் வச்சு வளர்த்தோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். ஒன்லி பூ மட்டும் தான் இருக்கும். ஃபுல்லா பூவா இருக்கும். அதில வந்து சுத்தமா வந்து உங்களுக்கு இலையே இருக்காது. அவ்வளோ அழகா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு எந்த செடி வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க அம்மாவுக்கு வந்து ஜாதி மல்லினா ரொம்ப பிடிக்கும். அந்த கலர் ஜாதின்னு சொல்லுவாங்கல்ல அது. அது மட்டும் தானே வைப்பாங்க. பெருசா மல்லிகை பூக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டாங்க. அந்த ஜாதி பூ தான் ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த செடி ஒன்று வாங்கியிருக்கேன். ₹80ன்னு வாங்கியிருக்கேன். கொஞ்சம் கூட தான். என்ன பண்ணுறது? இன்னைக்கு வந்து இலையுதிர் காலம் எங்கள் ஏரியாவில் ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு புங்க மரம் இருக்குது. இந்த புங்க மரத்தோட இலைகள் வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ மார்ச் ஃபுல்லாக கொட்டும். ஏப்ரலுக்கு அப்புறமா புது இலைகள் வந்து வைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து எனக்கும் எங்கள் அந்த முனிசிபாலிட்டி அக்கா இருக்காங்க. அவங்க 2 பேத்துக்கும் ஒரு இது என்னன்னா, இலையெல்லாம் எனக்காக எடுத்து வச்சுருவாங்க. நான் இந்த மாதிரி க்ரோ பேக் வெளியே வச்சுருவேன். அவங்க இலையெல்லாம் போட்டு வச்சுருவாங்க. நான் வந்து லீஃப் கம்போஸ்ட்டு ரெடி பண்ணிடுவேன். இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதத்துக்கு இப்போ நம்ம மார்ச்சில் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா, மார்ச் உடனே ரெடி ஆகிடாது. 3 மாதம் ஆகும். ஜூலைக்கு அப்புறமா எனக்கு இது வந்து ஒரு 3, 4 மாதத்துக்கு உரத்துக்கு பிரச்சனையே இல்லாமல், மண்ணுக்கு பிரச்சனையே இல்லாமல் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அமுல் மில்க்கு. நான் வந்து இந்த டெட்ரா பேக்கெட் தான் என் ஹஸ்பண்ட் வந்து காலையில் கார்ன்ஃப்ளெக்ஸ்க்கு எடுப்பாங்க. என்னைக்காவது வீட்டில் பால் இல்லை அப்படின்னா நான் இந்த பால் எடுத்து டீ போட்டுருவேன். ஆனால் நமக்கு ஃபுல் பேக்கெட்டும் தேவைப்படாது. பாய் தான் தேவைப்படும் டீ போடுறதுக்கு. மிச்சத்தை வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா திரும்ப யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அப்படியே வச்சுருவேன், ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே கிடக்கும். அதனால் வந்து என்ன பண்ணுவேன்னா, இந்த இலைகள்
எல்லாத்துக்கு மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவேன். கிட்டத்தட்ட ஒரு வாளி தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு 100 ml வரைக்கும் இந்த 100 mlலாம் தேவையில்லை, ஒரு 50 ml வரைக்கும் இந்த பால் கொடுத்துட்டு பாலை ஊற்றிடுங்க. ஒரு 15 லிட்டர் தண்ணியில் ஒரு 50 ml இல்லாட்டினா ஒரு 100 ml பால் கொடுத்தா போதும். அதை வந்து நம்ம இந்த ஃபோலியேஜ் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணிடலாம். ஃபோலியேஜ் மேலே ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா இலைகள் வந்து நல்லா பளபளன்னு இருக்கும். பூச்சி தொல்லையிலேருந்து காப்பாற்றலாம். ஹெல்த்தியான வே ஆஃப் கெட் ரிட் ஆஃப் பூச்சிஸ், இந்த மீலி பக்ஸ் இதெல்லாம். நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பாருங்கள். ஆரஞ்சு பழ தோல் வச்சுருக்கேன். நம்ம ஆரஞ்சு பழம் சாப்பிட்டு வெளியவே வச்சோம்னா காஞ்சு போயிடுது. ஆனால் இந்த ஃபர்டிலைசர் செய்கிறதுக்கு நமக்கு வந்து நிறைய ஆரஞ்சு பழ தோல் தேவைப்படுது. ஸோ மொத்தமாக ஆனால் தான் நம்மளால் செய்ய முடியும். அதனால் நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் என்னத்தை ஆரஞ்சு பழ தோலை. இது வந்து ஒரு பயோ என்சைமு. இது ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு 3 மாதம் ஆகும். பட் 3 மாதம் ப்ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது மாதிரியான ஒரு சூப்பர் ஃபர்டிலைசர் கிடையவே கிடையாது. இதுக்கு வந்து 300 கிராம் வந்து நமக்கு ஆரஞ்சு பழத்தோல், அதுக்கப்புறமா 100 கிராம் வெல்லம், ஒரு 2 லிட்டர் தண்ணி, இது அப்படியே நம்ம மூடி போட்டு 3 மாதம் வச்சிட்டோம் அப்படின்னா, திறந்து டெய்லி காலையில் இந்த மூடியை திறந்து கேஸை ரிலீஸ் பண்ணணும். வச்சிட்டோம் அப்படின்னா பயோ என்சைம் நமக்கு ரெடி ஆகிடும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நேற்று நான் ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணேன். எனக்கு இவ்வளோ வந்து கழிவுகள் கிடச்சிது. நான் எவ்வளோ பேடான ஒரு ஹோம் மேக்கர்னு பாருங்கள். இந்த எல்லா மிச்சமான இந்த ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ண இந்த எல்லா கழிவுகளையும் வந்து நான் வந்து ஆர்கானிக் கழிவுகள் எல்லாத்தையுமே நான் கம்போஸ்ட் பின்னில் போட்டேன். நல்லா கம்போஸ்ட் பின் ஆல்ரெடி ஃபில் ஆயிடுச்சு. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அதில் பாதி கூட நமக்கு கம்போஸ்ட் கிடைக்காது. நம்ம கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ போடுறோமோ அதில் பாதி ஆயிரும் நம்ம கம்போஸ்ட். நான் கொண்டு வந்து அந்த காஞ்ச லீஃபையும் இந்த கம்போஸ்ட் பின்லேயே மேலே போட்டுவிட்டேன். இன்றைக்கி எனக்கு மோர் தெளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த தண்ணியெல்லாம் நிறைய, இந்த காய்கள்லாம் நிறைய தண்ணி விடும். அதனால் இன்றைக்கி வந்து நம்ம போட வேண்டியதில்லை. அந்த தண்ணியை உறிஞ்சுறதுக்கு அந்த இலைகளும் போட்டாச்சு. முதல்ல நம்ம பிளிங்கிட்லேருந்து வாங்கின பார்சல் வந்ததில் அதில் ஒரு ப்ரௌன் பேப்பர்ஸ் நிறையா இருந்தது. அதை கீழே ஒரு லேயர் ஃபுல்லாக போட்டு விட்ருக்கேன். ஸோ அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மிக்ஸ் ஆகிடும். இதை நல்லா கண்டிப்பாக மூடி வைக்கிறது ரொம்ப அவசியம். மூடி வைக்கல அப்படின்னா மேலே ட்ரை ஆயிரும், கீழே எப்படி ஈரமாக இருக்கும். மூடி வைக்கணும், அதுதான் நல்லது. இன்றைக்கி பூத்திருக்க ரோஜாப்பூ நிறைய மொட்டுகள் வச்சுருக்கு. நான் வந்து எந்த செடிக்குமே வந்து பார்த்திங்கன்னா சாதாரண தண்ணி கொடுத்ததா சரித்திரமே கிடையாது. நான் ஏதாவது ஒரு ஃபர்டிலைசர் தண்ணி தான் கொடுத்துட்டே இருப்பேன். ஏதாவது வந்துக்கிட்டே தான் இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே தான், பெருசாக கடையில் வாங்குறதில்ல. நம்ம கெமிக்கல் ஃபர்டிலைசர் வாங்கி கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்ஸ் அந்த கெமிக்கல் வந்து செட்டில் ஆயிரும். அது வந்து ஸ்லோ ரிலீஸிங்காக தான் இருக்கும். அது பாதி எடுத்துகிட்டு அதோட மிச்ச பாதி கழிவுகள் பாதி சத்தை வந்து செடி உறிஞ்சிரும். மித்த அந்த கெமிக்கல் எல்லாம் மண்ணுக்குள்ளேயே தான் இருக்கும். அது மண்ணை டேமேஜ் ஆக்கிரும். மண்ணை வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஆக்கிரும். நம்ம வீட்டில் ஒரு தக்காளி செடி தானாக முளைச்சி வந்திருக்கு. தானாக முளைச்ச தக்காளி செடியில் பூக்கள் நிறைய வந்திருக்கு. அதை நான் நல்லா சுண்டி விட்றேன். அந்த பூவை ஏன் சுண்டி விட்றேன் அப்படின்னா, அது வந்து இந்த மகரந்த சேர்க்கை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த பாலினேஷன் நடக்கணும் அப்படின்றதுக்காக. எங்கள் வேலைக்காரம்மா என்ன பண்ணாங்க, டெய்லி இந்த இடத்த வந்து இங்கேருந்தான் பால்கனிலேருந்து தண்ணி எடுத்து தான் வீட்டை வந்து துடைப்பாங்க. மிச்சம் இருக்கிற தண்ணியெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க எடுத்து இந்த அடினியம் பிளான்ட்டுக்கு ஊற்றிட்டாங்க. இப்போது அது செடி ஒரு மாதிரி டல்லாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தா தண்ணி கொதன்னு நிற்கிது. ஸோ அதனால் நான் வந்து இதை கழுவி எடுத்து காய போட்டிருக்கேன். அந்த தீதி வந்து, ஐயோ என்ன தீதி இப்படி எடுத்து கழுவி காய போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. இதை காய போடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி காய வச்சுருக்கேன். இன்னும் 2 நாள் கழிச்சு அதை வந்து திரும்ப ரீபார்ட் பண்ணணும். இந்த வந்து ஃபர்டிலைசர் ஸ்டிக்ஸாமா, எனக்கு தெரியாது. என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. எங்கள் ஊர்லேயே தான் இது பண்ணுறாங்களாம்மா. ஒரு பேக்கெட் 30 ரூபா அப்படின்னு வாங்கிட்டு வந்தாங்க. ஃப்ளவர்ஸ்க்கு ஒரு ரெட் கலரு, இலைகளுக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி க்ரீன் கலரில் இருக்குது. இப்போதைக்கு ஃப்ளவர்ஸோட மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இன்னும் நான் ட்ரை பண்ணல. ஏன்னா கெமிக்கலாக அது என்னன்னு அதை நான் படிச்சுட்ருக்கேன் எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஒரு கேக்டஸ் ட்ரே கார்டன் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஆன்லைனில் கொஞ்சம் வாங்கினேன். இதெல்லாம் நம்ம வீட்டில் முதல்ல இருந்தது. இந்த பன்னி இயர் கேக்டஸ் வாங்கினேன். அது வந்தப்போ உடஞ்சி தான் வந்தது. அதனால் அந்த மிச்சம் உடஞ்சதையும் அதிலே நட்டு வச்சுட்டேன். இது நம்ம வீட்டில் முதலே இருந்தது. இதுவும் வந்து ஒரு ஆன்லைனில் வாங்கினேன். ஒரு ஹோம் கார்டனர் விற்றார். அது வந்து ஒரு கேக்டஸுமே 20 ரூபா அந்த மாதிரி தான் விற்றாங்க. உங்களுக்கு இஷ்டம் இருக்குது அப்படின்னா, நான் உங்களுக்கு என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பார்க்க விருப்பம் அப்படின்னா நான் உங்களுக்கு நான் என்னென்ன இந்த 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு கேக்டஸ் வாங்கினேன் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஒரு வகையான ஒரு கொடி வகையை சேர்ந்த ஒரு செக்யூலண்ட் பிளான்ட்டு. அது வந்து நான் ரீபார்ட் பண்ணும்போது பார்த்தா நல்ல ஒரு கோடெக்ஸ் மாதிரி நல்லா பெருசாக இருந்தது. ஸோ அதை வந்து நான் ஒரு போன்சாய் மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த செடி தான் அது. இது நிறையா இருந்தது.
என்கிட்ட. ஸோ வந்து அதை எடுத்து நான் மாடியில் வந்து இந்த டென்ட்டு போட்டிருக்க சைடில் மேலே ஏற்றலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த குட்டி செடியும் தொட்டி மாற்றணும். நிறைய ரீபாட்டிங் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரிங் பிளான்ட்ஸ், அதாவது ஹேங்கிங் பிளான்ட்ஸ் மாதிரி நிறைய வாங்கிட்டு வந்தேன். அது எல்லாமே வந்து புது இலைகள் விட ஆரம்பிச்சிருச்சு. ஒரே ஒரு செடி மட்டும் விடலை. இது மட்டும் விடலை. எப்போ வரும்னு தெரியல. எவ்வளோ தான் தண்ணி ஊற்றினாலும் அது ட்ரை ஆயிடுது. ஆனால் பாட்டிங்லாம் கரெக்டாக தான் பண்ணேன். ஏன்னு தெரியல. அதுக்கு திரும்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஓவர் வாட்டரிங் பண்ணாலும் இது பிரச்சனை. ஸோ இந்த கேக்டஸ் செக்யூலண்ட்லாம் வளர்க்குறதுக்குள்ளே நமக்கு ரொம்ப கேர் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. 10 பேரும் ஒரு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைய வளர்க்குற மாதிரி தான் வளர்க்க வேண்டியது இருக்குது. இது வந்து லக்ஸு சோப்பு எனக்கு ஃப்ரீயாக வந்தது. முந்திலாம் அந்த மாதிரி சோப்பு யூஸ் பண்ணாத சோப்பில் வந்து ஃப்ளவர்ஸ்லாம் பண்ணுவேன் நான். இப்போ அதெல்லாம் எனக்கு அவ்வளோ டைம் இல்லை. இந்த சில செடிகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூச்சி தொல்லை இருக்கும். ஸ்பெஷலி இந்த எனக்கு இப்போதைக்கு நான் ஃபேஸ் பண்ணுற பூச்சி ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்லோனிமா வந்து நம்ம இந்த டெரி என்ன பிளான்ஸ் சொல்லுவாங்க, ட்ராபிக்கல் பிளான்ஸ் வச்சுருக்க ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அக்லோனிமாவில் வந்து நிறைய பூச்சி வருது. என்ன தான் கழுவி விட்டாலும் திரும்ப திரும்ப வருது. இன்றைக்கி வந்து அதுக்கு நான் வந்து இந்த லக்ஸு சோப்புலேருந்து சும்மா கொஞ்சமாக ஊற்றணுன்னு ஒரு பீஸ் எடுத்துகிட்டு ஒரு 10 லிட்டர் தண்ணியில் கலந்து அதை வந்து நல்லா இந்த செடி மேலே ஸ்ப்ரே பண்ணி விட போகிறேன். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லக்ஸு சோப்பு வந்து பூச்சியெல்லாம் அந்த மீலி பக்ஸ் எல்லாம் விரட்டிடும். எனக்கு ரொம்ப டார்ச்சராக இருந்ததுன்னா நான் இந்த வேலை தான் பண்ணுவேன். லக்ஸு சோப் நான் என்ன பண்ணுவேன்னா அப்படியே நம்ம கையில் அப்படியே நல்லா தேய்ச்சிட்டு அந்த தேய்ச்ச சோப்பை வந்து அப்படியே அந்த ஒரு 3 லிட்டர் தண்ணியில் அப்படியே என் கையை கழுவி விட்டுருவேன். அந்த தண்ணியவே ஸ்ப்ரே பண்ணி விடுவேன். அந்த மீலி பக்ஸ் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போயிடும். இது வந்து இந்த ட்ராபிக்கல் பிளான்ஸ்க்கு தான் பண்ணுவேன். அக்லோனிமா, அதுக்கப்புறம் வந்து சிங்கோனியம், இது ரெண்டுலேயுமே பூச்சி வரும். இந்த சீசனில் வரும், மீலி பக்ஸ் வரும். அதுக்கு ட்ரை பண்ணுவேன். இந்த பதிவு ஓவரால் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எது பிடிச்சிருந்தது அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.